வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 ஜெயமோ கர்த்தரால் வரும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நிஜம் டிவியின் இந்த விசேஷித்த வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். பிரயோஜனமாக இருக்கிறதா ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை. ஏன்னா இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை ஒரு நாளும் வீணாக போகாது, ஒவ்வொரு நாளும் உங்களை தேற்றும். வார்த்தையை பிடித்துக்கொண்டு நல்லா ஜெபம் பண்ணுங்க, சரியா? இப்போ இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற இந்த விசேஷித்த வார்த்தை நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் கடைசியில் பார்க்கிறோம். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்படுகிறது. நாட்களில் எல்லாரும் செய்கிற காரியத்தில் ஒரு ஜெயம் பெறணும்னு சொல்லி நினைக்கிறோம், ஒரு வெற்றி வேண்டும் என்று சொல்லி நம்ம விரும்புகிறோம், அப்படிதானே? என்ன காரியத்தை எடுத்தாலும் சரி, படிப்பு காரியத்தை எடுத்துட்டாலும் சரி, தொழிலை எடுத்துக்கிட்டாலும் சரி, கையின் பிரயாசத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, எதிர்கால காரியமானாலும் சரி, சரீரத்தில் ஆரோக்கியமான காரியமானாலும் சரி, குடும்பத்தில் சமாதான சந்தோஷம் என்ன காரியமானாலும் சரி, அதில் ஒரு ஜெயம், அதாவது வெற்றி எதிர்பார்க்கிறோம். அது அவசியமாக இருக்கிறது. அந்த ஜெயத்தை, அந்த வெற்றியை யார் நமக்கு தருகிறார் என்று சொல்லி பார்த்தால், இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெயம் நம்முடைய குடும்பத்தால, நம்முடைய பரம்பரையினால, அல்லது நம்முடைய அறிவினால, அல்லது நம்மகிட்ட இருக்க பணத்தினால, அல்லது நமக்கு இருக்கிற ஆள்பலத்தினால ஜெயம் வராது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஜெயத்தை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். அந்த ஜெயம் அந்த கர்த்தரிடத்திலிருந்து தான் நமக்கு வரும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களை பார்த்து இந்த வசனம் சொல்லுகிறது, ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் அநேக காரியங்கள் ஜெயம் இல்லாமல் இருக்கிறதா? அப்படின்னா கர்த்தர் நமக்கு அதை தரல. கர்த்தர்கிட்ட இடத்துல அந்த ஜெயத்தமான காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியலை, அதுதான் அர்த்தம். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஜெயமோ கர்த்தரால் வரும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில வந்த ஜெயங்கள், வந்த வெற்றிகள் எல்லாம் கர்த்தரால் வந்தது. இனி வரப்போகிற ஜெயமும், அதாவது இனி வரப்போகிற வெற்றியும் அதே கர்த்தரால் தான் வரும். விசுவாசிங்க, எனக்கு தருகிற வெற்றி, நான் பெறுகிற வெற்றி, அல்லது எனக்கு கிடைக்கிற வெற்றி என் கர்த்தரால் மட்டுமே வரும் என்று சொல்லி நம்புங்க, சரியா? ஓகே, ஜெயம் கர்த்தரால் வரும், உண்மைதான். ஆனா நாமும் ஒரு சில காரியம் செய்ய வேண்டியிருக்கிறது. நாம் செய்ய வேண்டியதை செய்தால் கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில ஜெயம் பெற வேண்டுமானால், உடைய தொழிலில் ஜெயம் பெற வேண்டுமானால், கையின் பிரயாசத்தில் ஜெயம் பெற வேண்டுமானால் அந்த ஜெயத்தை கர்த்தர் தருவார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தையும் இந்த வசனத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆயத்தமாக்கப்பட வேண்டும். இந்த வசனத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை பெற நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ஆயத்தமாக வேண்டும். ஒரு தேர்வு எழுதுகிறோம், அதுல ஜெயம், அதாவது வெற்றி, அதாவது பாஸ் என்கிற ஒரு ஜெயம், அல்லது நல்ல மதிப்பெண்கள் என்கிற ஒரு ஜெயம் நமக்கு வர வேண்டுமானால் நாம சும்மா ஜோம் நீட்டு மட்டும் இருந்துட்டா போதாது. வசனம் சொல்லுகிறது ஆயத்தமாக்கப்படும், ஆயத்தமாக வேண்டும். அந்த தேர்வுக்கு நம்ம ஆயத்தமாகணும். ஒரு தொழிலில் ஜெயம் வர வேண்டும் என்று சொல்லி விரும்பினால், அந்த ஜெயத்தை கர்த்தர் தர வேண்டுமானால் நீங்களும் நானும் அந்த தொழிலில் உழைக்கணும், பிரயாசப்படணும். அதற்கான என்னென்ன செய்யணுமோ அந்த ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கணும். அதுதான் அந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும்.
ஆயத்தமாகிறது உங்களுடைய என்னுடைய வேலை, தயார்படுகிறது உங்களுடைய என்னுடைய வேலை. இந்த நாம ஆயத்தமாகி விட்டோமையானால் அதுக்கப்புறம் நம்ம வேலை இல்லை. அந்த ஜெயத்தை கொடுக்கிறது கர்த்தர், யுத்தத்தில் வெற்றியை கொடுக்கிறது கர்த்தர், தேர்வில் வெற்றியை கொடுக்கிறது கர்த்தர், உங்க தொழிலில் உயர்வை கொடுக்கிறது கர்த்தர், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பது கர்த்தர். ஆனா ஆயத்தமாகிறது நம்முடைய வேலை. சரியா? எந்த காரியமானாலும் சரி, என்ன எதிர்பார்ப்பானாலும் சரி, அதற்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டும். நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மளால முடிந்த அளவு ஆயத்தமாக வேண்டும். நம்மளால முடிந்த அளவு உழைக்க வேண்டும். நம்மளால முடிந்த அளவு பிரயாசப்படணும். அப்படி ஆயத்தமாகினால் ஜெயத்தை கர்த்தர் தருவார். உங்களுக்குள்ள ஜெயத்தை, உங்களுக்குள்ள வெற்றியை வேற யாரும் பறித்துட்டு போக முடியாது. காரணம், அது கர்த்தரால் வருகிறது. சரியா நேயர்களே? இந்த நிஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு கர்த்தர் ஒரு ஜெயத்தை தரப்போகிறார். அந்த ஜெயம் கர்த்தரால் தான் வரும். ஆனால் அந்த ஜெயத்தை பெறுவதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாகுவோம். கர்த்தர் ஜெயத்தை தருவார். அப்படிப்பட்ட ஜெயத்தை இன்றைக்கு உங்களுக்கு தரப்போகிறார். நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளில் கூட ஒரு நல்ல ஒரு வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வெற்றி இல்லாதபடி வாழ்விலை தோல்வியே பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, வாழ்வில தொழிலில் நஷ்டத்தையே பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் நன்மைகள் பெறாதபடி தோல்வியையே பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஜெயம் கர்த்தரால் வரும் என்று சொல்லி நல்ல ஒரு வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட பேசுறீங்கப்பா. ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஜெயத்தை கொடுக்க போறீங்க. நீர் ஜெயத்தை கொடுப்பதற்கு யார் யாரெல்லாம் தங்களை ஆயத்தமாக்கிக் கொள்கிறார்களோ, தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஜெயத்தை இன்றைக்கு நீர் கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள, தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள என் ஆண்டவர் நீர் உதவி செய்வீராக. ஆயத்தப்படுத்துகிற பட்சத்துல தான் நீர் ஜெயத்தை கொடுக்க முடியும். ஆண்டவரே, இந்த நாட்களில் கூட ஒவ்வொரு பிள்ளைகளையும் என்னென்ன காரியத்தில் ஜெயத்தை எதிர்பார்க்கிறாங்களோ அந்த காரியத்தில் பிள்ளைகளை என் ஆண்டவர் நீர் ஆயத்தப்படுத்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய நன்மையும் கிருபையும் மட்டும் தொடரட்டும். இனி பிள்ளையுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் கண்ட தோல்வியை பார்க்காதபடி கர்த்தர் கொடுக்கிற ஜெயத்தை பிள்ளைகள் பெற்று வாழ்க்கையில சமாதானத்தை சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தோல்வியை கண்ட நாட்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு ஜெயமான பாதையில பிள்ளைகளுடைய தொழிலில, கையின் பிரயாசத்துல, வேலை வாய்ப்பு காரியத்துல, இன்னும் பொருளாதாரத்துல, சரீர ஆரோக்கியத்துல, குடும்ப சமாதானத்துல, பிள்ளையுடைய எதிர்கால வாழ்க்கை காரியங்களில எல்லாவற்றிலையும் ஜெயத்தை ஆண்டவர் நீர் கட்டளையிட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஜெயத்தை பெற ஆயத்தமாயிட்டீங்களா? நீங்க ஆயத்தமாகுங்கள். நீங்கள் ஆயத்தமான உடனே ஜெயமோ கர்த்தரால் வரும். God bless you.